அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதகா, தானம் தர்மம். சதகா செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தொழுகைக்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சதகா தான். சதகாவின் நிலை என்ன தெரியுமா? நாம் கொடுக்க கொடுக்க அது வளர்ந்து அது பெரிய மலை போல் அல்லாஹ் தாலா மறுமையில் நம் முன் காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் சதகா செய்யும் பொழுது நமக்காக வானவர்கள் துவா செய்வார்கள். அல்லாஹ், இவர்கள் உன்னுடைய பாதையில் சதகா செய்தவர்கள், இவர்களுடைய செல்வத்தை மேன்மேலும் வளர்ப்பாயாக அல்லாஹ் என்று அவர்கள் துவா செய்வார்கள். அவர்களுடைய துவா எவ்வளவு முக்கியமானது என்பது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் வென்றதாக ஹல்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் சகோதரனுடன் புன்சிரிப்புடன் பேசுவது கூட ஒரு வகையான சதகாவாக இருக்கும். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பரிசுத்தமாக பேச்சு, அதாவது நல்ல பேச்சு பேசுவது கூட சதகாவாகும். மேலும் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உன் சகோதரனின் முகத்தை பார்த்து நீ புன்னகை செய்வது கூட சதகா என்று. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு எந்த ஒரு பெரிய உதவி செய்ய முடியாமல் போனாலும் குறைந்தபட்சம் தம் குவளையில் இருக்கின்ற தண்ணீரையாவது அவருடைய குவளையில் ஊற்ற வேண்டும் என்று.